அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவன் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்க செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். அந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நம்மிடத்திலே கர்த்தர் சில காரியங்களை அவர் பேச விரும்புகிறார். இந்த பூமியில் அசுத்த ஆவிகள் இருக்கிறது. அசுத்த ஆவிகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், அவைகள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக அந்த அசுத்த ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. இயேசு இங்கே சொல்கிறார், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் போகாது. அல்லேலூயா. அப்போ ஒரு வகை பிசாசு இருக்குது. அது எப்போந்தான் போகும்னா, நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம ஃபாஸ்ட் பண்ணாதான், உபவாசமும் ஜெபமும் இருந்தாதான் ஒரு குறிப்பிட்ட வகையான ஆவி போகும். அல்லேலூயா. சரி, உபவாசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இப்போ சபையில் 40 நாள் உபவாசிக்கிறோம். ஆனால் என்ன கேட்டால் இது போதாது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாகிலும் அவர்கள் உபவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வேளை அல்ல, ஒரு நாளாகிலும் கூடிய மட்டும் ஒரு நாள் முழுவதும் உபவாசித்து இரவு 12 மணி கூட சாப்பிடலாம். ஆனால் ஒரு நாள் முழுவதும் அட்லீஸ்ட் நீங்கள் உபவாசிக்க வேண்டும். அப்படி உங்கள் சரீரத்தை நீங்கள் பழக்குவது உங்களுக்கு உங்கள் சரீரத்துக்கு முதல்ல அது நல்லது. அல்லேலூயா. நீங்கள் மருத்துவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா எப்பவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. டெய்லி 3 வேளை 4 வேளை சாப்பிடாதீங்க, உங்கள் ஆயுசு நாள் குறைஞ்சி போகும், உங்கள் ஜீரண சக்தி குறைஞ்சி போகும், உங்கள் உறுப்புகள் பாதிக்கப்படும். அட்லீஸ்ட் 16 மணி நேரம் இல்லை 30 மணி நேரம் ஒரு கேப் விடுங்க. அந்த ஜீரணமாகி அந்த உணவுகள் ஒரு சக்தி பெறுவதற்கு கொஞ்சமாவது அந்த ஜீரண குழாய்க்கு கேப் விடுங்க என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த பசி உணர்வு வரும் பாருங்க. உங்களுக்கு ஒரு பசி உணர்வு வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நீங்கள் சாப்பிடாமல் இருந்தாலும் அந்த பசி உணர்வு போயிடும். ஏன் போகுதுன்னா, அந்த சரீரம் தானாகவே சில கெமிக்கலை அது உற்பத்தி பண்ணும். ஹல்லேலூயா.
கொஞ்ச நேரம் அந்த பசி உணர்வை மூளைக்கு அனுப்பும். பசிக்குது பசிக்குதுன்னு மூளையும் பிரெயினும் வயிறும் பேசி கொண்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கு தெரியும் சாப்பாடு கிடைக்காதுன்னு அது சில அமிலங்களை அது சுரக்க ஆரம்பிக்கும். அது கெட்ட செல்களை நம்முடைய சரீரத்தில் அழித்து புதிய செல்களை உருவாக்குமா சரீரத்தில். ஹல்லேலூயா. அப்போ எப்பவும் இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க. 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்கிறது, வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்கள் பிரெயின் ஃப்ரெஷ் ஆகும், உங்கள் மூளை புதுசாகும், ஞாபக சக்தி அதிகமாகும். இப்படி நிறைய நன்மைகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மனுஷ சரீரத்துக்காக நம்ம உபவாசிக்கலை, இது உங்கள் அறிவுக்காக நான் சொன்னேன். ஏன்னா நம்ம உபவாசிக்கட்டா ஏதோ ஆயிரம் நம்ம எங்கேயோ விழுந்துருவோன்னு சிலர் பயப்படுவாங்க, அதுக்காக நான் சொன்னேன். ஆனால் நம்ம ஒரு சரீரத்துக்கு நன்மைக்காக நம்ம உபவாசிக்கலை. சரீர நன்மை கொஞ்சம்தான் பிரயோஜனம், நம்ம ஆவிக்குரிய மனுஷனுக்காக உபவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியின் மண்டலங்களில் ஆவிக்குரிய மனுஷன் கண்டிப்பாக உபவாசிக்கணும். ஆமென். உலகத்தார் கூட சில நேரங்களிலே இந்த மாதிரி நன்மைகளை எல்லாம் வைத்து கொண்டு அவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்க, அவங்க சரீரத்துக்காக சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அவன் ஆவிக்குரிய மனுஷன் இந்த உலகத்தில் சில ஆவிகள் அவனுக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறது. சில அந்தகார கிரியைகள் அவனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கு. கரையானை போல அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் கரிச்சி அரம்பி அது திண்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரியவனோ உறங்கி கொண்டு தூங்கி கொண்டு எந்த உணர்வும் இல்லாமல் நம்ம வாழ்ந்தா என்ன செத்தா என்ன நிமிர்ந்தா வானம் கமந்தா பூமின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால தான் உங்க வாழ்க்கையிலையும் எழுப்பதில்லை, உங்களை கொண்டு கர்த்தருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் சில யுத்தங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம யுத்த வீரர்கள். ஒரு சோல்ஜர் யுத்த களத்திலிருந்து தூங்கி கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தால் நீங்கள் அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? நீங்கள் யுத்த களத்தில் நிற்கிறீங்க. இயேசுவின் வருகை வரைக்கும் நாம் யுத்த களத்தில் நிற்கிறோம் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத பொல்லாத ஆவிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்தில் நம்ம ஜெயம் எடுத்தாதான் நமக்கு இந்த உலகத்தில் ஜெயமா சந்தோஷமா வாழ்வது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய சித்தத்தை ஒழுங்காக செய்ய முடியும். ஆண்டவர் இந்த உலகத்தில் எதுக்கு கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. அதற்கு மிகவும் மிகவும் உபயோகமாக இருக்கிற ஒரு ஆயுதம் உபவாசமும் ஜெபமும் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகிற சில ஆவிகளை நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. வேதத்தில் அந்த ஆவிகளுடைய லிஸ்ட் இருக்கிறது. அதுக்கான வசன இருப்பிடம் கொடுக்க முடியல. ஏன் வசன இருப்பிடம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவ்வளோ வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. எவ்வளோ வசனம் இருக்கு? 1-2 வசனம் இல்லை, நிறைய வசனம் இருக்கு. அதனால அந்த வசனம் இருப்பிடம் நான் கொடுக்கல. உங்களுக்கு வசன இருப்பிடம் வேணும், ஐயா எனக்கு வசன இருப்பிடம் வேணும் அப்படின்னா அந்த வசன இருப்பிடத்தை உங்களுக்கு தருவேன். இதில் நான் போட்டிருக்கிறேன் பாருங்க, அந்த ஆவிகளை குறித்து நீங்கள் வாசிங்க. சின்ன பிள்ளைங்க இங்கே வா, சர்ச்சில் யாரும் சாப்பிடக்கூடாது. என்ன பழக்கம் இது உனக்கு? வா, ஒரு மணி நேரம் பசி எடுக்க முடியாது, அப்புறம் சாப்பிடலாம். அங்கே உட்காரு, வா முன்னாடி வா. சர்ச்சில் சாப்பிடக்கூடாது. கவனிங்க. முதல்ல அதில் நீங்கள் வாசிக்கிறீங்க, குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆவி தான் மந்திரவாதிகள் இடத்துல செயல்படுகிற ஆவி. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. உபவாசித்து ஜெபிக்கிறதுனால எந்தெந்த ஆவிகள்லாம் ஜெயம் எடுக்கலாம் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட ஆவிகளை ஃபேஸ் பண்ணிங்கன்னா உபவாசிக்க ஆரம்பிங்க. மந்திரவாதிகள் இவங்கள்ட்ட செயல்படுகிற குடுகுடுப்புக்காரன், இவங்கள்ட்ட செயல்படுகிறது கை ஜோசியம் பார்க்குறது, கிளி ஜோசியம் பார்க்குறது, இவர்களிடத்தில் செயல்படுகிற ஆவி இந்த குறி சொல்ல ஏவுகிற ஆவி. நாள் பார்க்குறது, நட்சத்திரம் பார்க்குறது, ஜோசியம் எழுதி வச்சிருக்கு பார்க்குறது, ஜோசியம் எழுதி வைத்து திருமணம் பார்க்குறது, இதெல்லாம் குறி சொல்ல ஏவுகிற ஆவி. இது ஒரு 15 வசனம் இந்த 10 வசனம் கிட்ட மேலே இந்த இதில் இருக்கிறது. லிஸ்ட் நீங்கள் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு தருகிறேன். 2வது ஒரு ஆவி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆவி. ஹல்லேலூயா. இந்த யோகா பண்ணுகிறது, இந்த மெடிடேஷன் சொல்லி யோகா பண்ணுகிறது, இதெல்லாம் இந்த கள்ள தீர்க்க தரிசன ஆவி. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலில் யோகா படிக்கிறதுனா விடக்கூடாது, யோகா படிக்க விடக்கூடாது. மெடிடேஷன் பண்ணோம், மைண்டு பீஸ் ஆகும். தேவ சமூகத்தில் உட்காந்து 10 நிமிஷம் ஜோம் பண்ணாலே 100 யோகாவுக்கு அது சமம். ஹல்லேலூயா.
உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலில் யோகா படிக்க போது அது போகுன்னா தயவு செய்து விடாதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பொல்லாத ஆவி போராடி கொண்டிருக்கிறது. அது ஒரு ஈவில் ஸ்பிரிட். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் செய்கிறது இந்த ஆவிகள். உட்கார்ந்து இருந்து மந்திரம் சொல்கிறது, முறுமுறுக்கு இந்த மர்மர் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் செய்கிறது. அப்புறம் கோபம் எரிச்சலின் ஆவி, இப்படிப்பட்ட ஆவி உங்களுக்குள்ளே போராடுதா? தாறுமாறின் ஆவி, பொய்யின் ஆவி, பெருமையின் ஆவி, மன அழுத்தத்தின் ஆவி. என்ன ஆவி? எதுக்கு பேர் சொல்லுங்கள்? மன அழுத்தத்தின் ஆவி. எப்போ பார்த்தாலும் சோகமாக இருப்பாது. தங்களை குறித்தே ஒரு செல்ஃப் என்ன சொல்கிறது, அவங்களை குறித்த ஒரு பரிதாபமாக எண்ணிக்கொண்டு இருப்பாங்க. ஒரு நம்பிக்கை, செல்ஃப் பிட்டி, அவங்களை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்காது. எப்போவுமே உட்கார்ந்து பயந்து கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் மன அழுத்தத்தின் ஆவி. எதையும் செய்ய விடாது. எப்போவுமே மனசில் ஒரு பாரமாக இருக்கும். எப்போவுமே இருதயம் கனமாக இருக்கும். எதுவுமே செய்ய முடியாது. இதெல்லாம் மன அழுத்தத்தின் ஆவி. ஹல்லேலூயா. அதுபோல் விபச்சார ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி. இதுதான் இந்த சரீரங்களில் பலவீனங்களை கொண்டு வர்றது. ஆஸ்துமா, லிவர் ஃபெயிலியர்ஸ், கிட்னி ஃபெயிலியர்ஸ், சரீர முதுகுத்தண்டு பாதிப்பு, உடம்புல திடீர்னு இருப்பாங்க, திடீர்னு எலும்புகள் டிஸ்லோகேட் ஆகும். சும்மா இருப்பாங்க, அப்போவே டிஸ்லோகேட் ஆகும். ஹல்லேலூயா. ஒன்றும் இருக்காது, சும்மா பலவீனம். எதுக்கு எடுத்தாலும் வீக்னஸ், எதுக்கு எடுத்தாலும் இருமல், எதுக்கு எடுத்தாலும் உடம்பு முடியாமல் போகுது, எதுக்கு எடுத்தாலும் ரத்தமாக வாந்தி எடுக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரி உடம்பு டயர்டாக இருக்கிறது. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உடம்பு எப்போவுமே ஒரு பலவீனத்தை சகித்து கொண்டே இருக்கும். அது ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஊமையும் செவிடுமான ஆவி. இந்த ஊமையும் செவிடுமான ஆவி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது மென்டல் இல்னஸை கொண்டு வருகிறது. அதாவது புத்தியை பேதலிக்க பண்ணுகிற, புத்தியை குழப்புகிற ஆவி, தற்கொலை எண்ணங்களை கொடுக்கிற ஆவி, இப்படி நிறைய சொல்லலாம். அடிமைத்தனத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, கள்ள தீர்க்கதரிசின் ஆவி, தரித்திர ஆவி. ஹல்லேலூயா. எவ்வளோ உழைச்சாலும் பணம் வராது, காசு வராது, காசு தானாக மறைஞ்சி போகிறான். இப்படியெல்லாம் நடக்கும் சில குடும்பங்களில். பீரோவில் வச்ச காசை காணாது, பணங்கள் மறைந்து போகும். ஹல்லேலூயா. மரணத்தின் ஆவி, தற்கொலை பண்ணிடுவாங்க. நல்லா தான் இருப்பான், நல்லா தானே இருந்தான், திடீர்னு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் மரணத்தின் ஆவி. இந்த ஆவிகள் எல்லாம் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற எதுனாலும் போகாது. ஹல்லேலூயா. இது இவ்வளவும் சின்னதாக நான் போட்ட ஒரு லிஸ்ட்டு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. ஆவிக்குரிய உலகத்தில் 95% முதல் 96% அசுத்த ஆவிகள் உபவாசமும் ஜெபமும் இருந்தால் தான் போகும். ஹல்லேலூயா. 96% ஆவிகள் உபவாசமும் ஜெபமும் இருந்தால் தான் இந்த ஆவி போகும். இல்லாத பட்சத்துக்கு இது உங்களை வாழ விடாது. இது வாழ விடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஒரு ஆவி இந்த பையனை பிடிச்சி வச்சிருக்கு, இந்த வாலிப பையனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவனை பிடிச்சி வச்சிருக்கு. இயேசு சொல்லுகிறார், இயேசுக்கு சீஷர்களால் இவனை துரத்த முடியல. இயேசு அந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே. ஹல்லேலூயா. அந்த வசனம் இதில் வருது, மார்க் 9:19. விசுவாசம் இல்லாத சந்ததியே, ஒரு ஜெனரேஷன். அப்போ இந்த சீஷர்களுக்கு ஏற்கனவே பிசாசுகளை துரத்துகிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தாச்சு. இவங்க இதுக்கு முன்னாடி சில பிசாசுகளை துரத்திருக்காங்க. ஹல்லேலூயா. அதையெல்லாம் நான் சொன்னேன் பாருங்க. அந்த 96% தாண்டி அந்த 4% இருக்குது பாருங்க, அந்த ஆவிகள். இது சும்மா ஜோம் பண்ணாலே, சும்மா இயேசுவின் நாமத்தை சொன்னாலும் அது ஓடும். அதெல்லாம் குட்டி பிசாசு. அதுக்கு பெரிய ஃபாஸ்டிங்லாம் தேவை கிடையாது. இயேசுவின் நாமத்தை சொன்னாலே அது என்ன பண்ணும்? ஓடும். ஆனால் இந்த மனுஷனுக்குள்ள, இந்த பையனுக்குள்ளே இருந்த இந்த ஆவியை துரத்தணும் அப்படின்னா ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசம் தேவை அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, கிரேக்க பதத்தில் பிஸ்டிஸ்ன்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஒன்றை மிகவும் உறுதியாய் நம்புவது மட்டுமல்லாமல், நல்லா கவனிங்க, விசுவாசம் என்ன சொன்னால் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புறது மட்டுமல்ல,
அந்த நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க பாருங்க, அவங்களையும் நம்ப வைக்கிறது. அதுதான் அந்த விசுவாசத்தினுடைய கிரியை. ஹல்லேலூயா. அதாவது ஒருவருக்கு இயேசுவை குறித்து எந்த நம்பிக்கையும் இல்லை, இந்த வேதத்தை குறித்து ஒரு நம்பிக்கையும் இல்லை. அப்போ அவங்கள நீங்கள் இந்த விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா, இந்த நம்பிக்கைகளை கொண்டு வரணும்னா, உங்களுக்கு உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்? பூரணப்பட்டு இருக்கணும். நான் சொல்கிறது இந்த மாதிரி புரியுது? ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனை இந்த விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா, அப்போ எப்பேற்பட்ட நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும்னு நீங்கள் பாருங்கள். கர்த்தர் பேசுகிற விசுவாசம் அதுதான் இங்கே. ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளில் ஆவியின் வரம்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, ஆவியின் கனின் அப்படின்னு லிஸ்ட் இருக்குது. 1 கொரிந்தியர் 12 10ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஆவியின் வரங்கள் இருக்குது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனியினுடைய லிஸ்ட் இருக்குது. இது 2 லிஸ்ட்லேயும் இங்கே 9 இங்கே 9, இந்த 2 லிஸ்ட்லேயும் ரொம்ப பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விசுவாசம். ஹல்லேலூயா. ஆவியின் வரத்துலேயும் விசுவாசம் இருக்கும், ஆவியின் கனிலையும் விசுவாசம் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு விசுவாச வரமும் வேணும், விசுவாச கனியும் வேணும். விசுவாசம் வரம் எதுக்கு? மற்றவங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வர்றதுக்கு. ஒருவருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க லைஃப்பில் அற்புதம் நடக்கணும்னா நமக்கு விசுவாச வரம் நமக்குள்ளே செயல்படணும். நமக்குள்ளேயே விசுவாசம் இல்லை, நமக்குள்ளேயே டவுட் இருக்குது அப்படின்னா அங்கே அற்புதம் நடக்காது. விசுவாச கனி எதற்குன்னா, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் சில மாற்றங்கள், சில அற்புதங்கள் நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் என்கிறது நான் சொன்னது போல நம்பாதவங்களையும் அதை குறித்த எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்களையும் அந்த நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வருவது தான் உண்மையான அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்து செய்கிற அந்த கிரியை. அப்போ நம்முடைய விசுவாசம் நம்முடைய சந்ததிகளையும் அது பாதிக்க வேண்டும். நம்ம சந்ததிகளுக்குள்ளேயும் இந்த விசுவாசத்தை நம்ம கொண்டு வரணும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் ஆராதிச்சா போதுமா? நீங்கள் மட்டும் ஜெபம் பண்ணால் போதுமா? நம்ம எல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யம் போன போகிற சர்ச்சை போட்டி போட்டுடலாமா? நம்ம எல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் ராஜ்யம் போயிடுவோம், சர்ச்சை போட்டிடலாமா? நம்ம சந்ததிகள் வந்து இங்கே என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் அவங்க இங்கே வரமாட்டாங்க. வந்தாலும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, போயிடுவாங்க. விசுவாசம் இருந்தால் தான் நிற்பாங்க. ஹல்லேலூயா. அப்போது நமக்குள்ள விசுவாச கனியையும் விசுவாச வரத்தையும் நம்ம பிள்ளைகள் பார்க்கணும். பார்த்தா அந்த விசுவாசம் அவங்களை ஈர்க்கும், அவங்க உள்ளே வருவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் விசுவாசத்துக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சும்மா அவங்கள்ட்ட சொல்கிறது மட்டும் இல்லை, அப்போது நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை நம்ம பிள்ளைகளுக்குள்ளே ஊட்டணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் என்னை எப்படி நடத்தினார் தெரியுமா? நான் எப்படி வந்தேன் தெரியுமா? என் லைஃப்பில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கர்த்தர் என்னை இப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? இயேசு யாருன்னு தெரியுமா? இந்த பைபிள் என்னென்னு உனக்கு தெரியுமா? சர்ச்சுனா என்னென்னு உனக்கு தெரியுமா? நம்ம ஏன் போய் ஆராதிக்கிறோன்னு தெரியுமா? நம்ம ஏன் ஆவியில் நிரம்புறோம் உனக்கு தெரியுமா? நம்ம ஏன் அந்நிய பாஷை பேசுகிறோன்னு தெரியுமா? இதெல்லாம் நமக்கே இப்போ தெரியாது. இப்போ நம்ம எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க? பைபிளில் எந்தெந்த மனுஷங்க, இந்த மனிதர்கள் கொண்டு ஆண்டவர் இந்தந்த காரியங்களை செய்திருக்கிறாருன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா முதல்ல அந்த கதை நமக்கு தெரியணும், அந்த சம்பவம் முதல்ல நமக்கு தெரியணும். பைபிளை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளுக்குள்ள அதை என்ன செய்ய முடியும்? நடக்கும்போது பைபிள் சொல்லுது, நீ நிற்கும் போது, நடக்கும்போது, உட்காரும் போது, படுக்கும் போது அதை குறித்து பேசிக்கொண்டே இரு. எதை குறித்து? இந்த பைபிளை குறித்து பேசிக்கொண்டே இருன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தான் அவங்களுக்குள்ள அந்த ஃபெய்த் வரும், அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு நாளைக்கு ஒரு கதையாவது, பைபிள்லேருந்து ஒரு கதையாவது எடுத்து சொல்லி கொடுங்க. சண்டே கிளாஸ் டீச்சரை குறை சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைக்கு கெட்டு போகிறதுக்கு சண்டே கிளாஸ் டீச்சர் காரணம் இல்லை. அவங்க வாரத்தில் ஒரு நாள் தான் அவங்கள பார்க்குறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ வசனம் சொல்லி கொடுக்குறீங்களோ
அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்குள்ள என்ன வரும் சொல்லுங்க? விசுவாசம் வளரும். உங்களை விட பெரிய விசுவாசிகளாக மாறிடுவாங்க அவங்க. ஹல்லேலூயா. நம்மளை விட அனலாக மாறிடுவாங்க. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் மாறுவாங்க. யாருக்கு தெரியும்? இந்த தேசத்தை அசைக்கிற பெரிய 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 ஊழியக்காரர்கள் அவங்கள மாறிடுவாங்க. ஆண்டவர் மாற்றிடுவார. அப்போ வந்து சின்ன வயதிலே அவங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வரணும்? விசுவாசத்தை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. நம்ம இப்போ அந்த வசனத்தையும் ஆண்டோடைய வார்த்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி ஊட்டாட்டா அந்த பிள்ளைகள் நம்ம இழந்துருவோம். அந்த பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணிடுவோம்? இழந்துருவோம். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு ஃபெய்த், நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். இது எப்படி வரும்னா உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் இந்த விசுவாச கனியும் விசுவாச வரமும் நமக்குள்ள செயல்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சும்மா இது வராது. நீங்கள் நான் விசுவாசிக்கிறேன் நினைப்பீங்க. ஒரு கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும்பொழுது உங்களுக்கு ஃபெய்த்து போயிடும், விசுவாசம் போயிடும். அப்போ உங்கள் விசுவாசம் நல்ல ஒரு அரணாக எழும்பி நிற்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள நல்ல உபவாசமும் ஜெபமும் இருந்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். அதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக ஊழியர்கள் இன்னைக்கு சில காரியங்களை நான் செய்யும் பொழுது அவங்க சாட்சியில் சொல்லுவாங்க, என் கையில் காசே இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை நான் ஆரம்பித்தேன், என் கையில் ஒன்றுமே இல்லாமல் இந்த கூட்டத்தை நான் ஆரம்பித்தேன் இப்படி சொல்லுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டால் இந்த விசுவாசம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஒரு பெரிய கன்வென்ஷன் நடத்தணும், ஒரு பெரிய கூட்டம் நடத்தணும், லட்சக்கணக்கில் செலவாகும். ஆனால் உங்கள் கையில் ஒன்றுமே இல்லாமல் எப்படி இவ்வளோ தைரியமாக போல்டாக நீங்கள் இதில் அடி எடுத்து வைக்கிறீங்க, டேட்டு கூட அறிவித்து இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாக்குள்ளே நான் இதை பார்த்துருக்குறேன். அவங்க கையில் ஒன்றும் இல்லாத பொழுது எங்கள் அப்பா இப்படி தான் செய்வாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசம். அந்த பாருங்கள், அந்த அப்பா விசுவாசத்தை ஊட்டலை, சொல்லி கூட கொடுக்கல, ஆனால் அந்த பிள்ளைகள் பார்த்தே படிச்சுக்கிட்டாங்க, அப்படி அப்சர்வ் பண்ணியே படிச்சுக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சொல்லி கொடுக்கறத விட உங்கள் பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத ரொம்ப ஆழமாக நோட் பண்ணுறாங்க. உங்களுக்குள்ள ஒரு விசுவாச வரமும் விசுவாச கனியும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு உங்களுக்குள்ள செயல்பட்டாதான் உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்காய் வல்லமையாக பிரகாசிக்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த தகப்பனுக்கு சுத்தமாக விசுவாசமே இல்லை. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கார் அந்த பையனை வச்சு. ஏசப்பா சொல்கிறார், உனக்கு அற்புதம் வேணும்னா நீ விசுவாசி. ஹல்லேலூயா. இவர் இதுக்கு முன்னாடி பல அற்புதங்கள் இயேசு செய்ததை பார்த்தாரோ பார்க்கல எனக்கு தெரியல, கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பார். இயேசு செய்த பல அற்புதங்களை இவர் பார்த்துருக்கிறார். ஆன பிறகும் அவர் சொல்கிறார், எனக்கு விசுவாசிக்க முடியலை, எனக்கு உதவி செய்யணும்னு அழுறாரு ஏசப்பாட்ட. அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் வரும்பொழுது அவர் நினைக்கிறார் நான் விசுவாசமாக தான் இருக்கேன்னு. ஆனால் அந்த குறிப்பிட்ட பிரச்சனை வரும்பொழுது அவரால் விசுவாசிக்க முடியலை, அந்த ஃபெய்த் அவருக்குள்ள வரல. அப்படியே அழுறாரா ஏசப்பா கிட்ட ஒரு பலவீனத்தை சொல்லி, என்னால் விசுவாசிக்க முடியலப்பா. இயேசு அந்த பலவீனத்தை புரிந்து கொண்டு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை அவருக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் உபவாசமும் ஜெபமும் இருந்தால் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் என்ன செய்யுங்க, உங்களுக்குள்ளே செயல்படும். இல்லைன்னா உங்களுக்குள்ளே வரவும் வராது, உங்களை கொண்டு ஆண்டவர் ஊழியம் செய்யவும் முடியாது, நீங்கள் ஆண்டவருக்கு எதுலேயும் பயன்பட முடியாது. ஃபெய்த் இஸ் த பேஸ், அது ஒரு அடித்தளம். ஹல்லேலூயா. ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் விசுவாசம். உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ண முடியாது சொல்லுங்கள், பயன்படுத்த முடியாது, ஆண்டவர் உங்களை உருவாக்க முடியாது, உங்களை கொண்டு எதுவும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இயேசுக்கு மாத்திரம் இந்த பிசாசு ஏன் பயந்தது அப்படின்னா, இயேசுக்குள்ள உபவாசமும் இருந்தது, ஆழமான ஒரு ஜெப ஜீவியம் இருந்தது. ஒரு சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் 3 இடத்துல எழுதப்பட்டிருக்கு, மத்தேயு, மார்க், லூக்கா.
3 இடத்துல எழுதப்பட்டிருக்கு. மார்க்கு தான் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுறாரு, அதனால தான் நான் மார்க் எடுத்தேன். இந்த 3 சம்பவத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின சம்பவம் என்ன நடக்குதுன்னா, இயேசு ஒரு மலைக்கு ஜெபம் பண்ண போகிறார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறதுனா, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் மாறினது, அந்த இடம் முழுவதும் ஒரு பெரிய பிரகாசமாய் மாறிற்று. மோசையும் எலியாவும் அந்த இடத்துல வந்தாங்க. ஹல்லேலூயா. லிட்டரலாக சொல்லப்போனால் பரலோகம் அந்த இடத்துல இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி என்ன நடக்குது? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உபவாசம்னு வயிறை பட்டினி போடக்கூடாது. தயவு செஞ்சு பட்டினி போடாதீங்க, உடம்பு கெட்டு போகும். அப்புறம் எங்கள் பாஸ்டர் 40 நாள் போட்டாருன்னு எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடக்கூடாது. உபவாசம்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கணும்? டபுள் மடங்கு ஜெபம் இருக்கணும். இயேசுடைய ஜெபம் பரலோகம் இறங்கி வந்துச்சு அந்த இடத்துல. அது அப்படி தான் சொல்ல முடியும். அவ்வளோ மகிமை அந்த இடத்துல. ஒரு மேகம் வந்தது. சீஷர்கள்லாம் பயந்து நடுங்கி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உளறிட்டு கொண்டு இருந்தாங்க. பைபிள் அப்படியே சொல்லுது, என்ன பேசுறதுன்னு அவங்க தெரியாமல் பேசினாங்களாம். ஹல்லேலூயா. நான் உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் சரீரம் கெட்டு போயிடும். நீங்கள் அப்புறம் என்னட்ட கேட்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. தனியாக தேவ சமூகத்தில் இருந்து உங்களால் ஜெபிக்க முடியணும் பல மணி நேரம். அதுக்கு உங்கள் சரீரத்தை நீங்கள் பழக்கணும், காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு அந்த இடத்துல வரும் பொழுது பிசாசு இயேசுக்குள்ள இருந்த அந்த உபவாசத்தையும் அந்த ஜெபத்தையும், அந்த ஆழமான ஜெபத்தையும் அது பார்த்தது. ஹல்லேலூயா. மோசே 40 நாள் மலையில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு அவருடைய முகம் பிரகாசிக்கும் பொழுது கீழே இறங்கி வாராரு. ஆரோன் கூட முகத்தை மூடிக்கிறார், மோசேக்கு முகத்தை பார்க்க முடியல. அதே போல இயேசு மலையிலிருந்து ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கீழே இறங்கி வாராரு. வேதம் சொல்கிறது, மார்க்கில் நாம் படிக்கிறோம், அவரை பார்த்த பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. மோசேக்கு முகத்தில் வெளிச்சம் இருந்தது, இயேசுக்குள்ள அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் யார் பார்த்தாங்களோ இல்லையோ அந்த பிசாசு பார்த்தது. ஹல்லேலூயா. அப்போ உபவாசம் என்று சொன்னால் உங்கள் வெளிச்சம் அதிகரிக்கணும். உங்களுக்குள்ள லைட், உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ குறிப்பிட்ட மணி நேரம் நீங்கள் இப்போ நைட்டு உபவாசம் பண்ணுறீங்க, இல்லை பகல் உபவாசம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தனியாக உட்கார்ந்து தனி ஜெபம் செய்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வேலைக்கு நீங்கள் போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போங்க, எப்படி பண்ணுங்க. ஆனால் அது நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க, எப்படி பண்ணோன்னு நீங்கள் திட்டம் பண்ணிக்கோங்க. உபவாசத்தையும் ஜெபத்தையும் தயவு செய்து சீரியஸாக எடுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். திரும்பவும் நான் சொல்கிறேன், உபவாசத்தையும் ஜெபத்தையும் கொஞ்சம் சீரியஸாக எடுங்க. நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும். எப்படியும் கிரியை நடக்கும் அந்த ஊழியத்தில். ஆனால் உங்களை கொண்டு ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ மொர்தெகாய் சொல்கிறார், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருக்காத, நீ ஜெபம் பண்ணு. உபவாசத்தையும் ஜெபத்தையும் கொஞ்சம் சீரியஸாக எடுக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இல்லைன்னா நம்ம லைஃப்பில், நம்ம வாழ்க்கையில் வெற்றியை நம்ம பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் நல்லா பிளான் பண்ணி உபவாசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சரி, இந்த உபவாசமும் ஜெபமும் நமக்கு கொண்டு வருகிற ஒரு 3 ஜெயங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வருகிற 3 முக்கியமான ஜெயங்கள். மார்க்கு அதே 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அது அவனை எங்கே பிடித்தாலும் அலைக்கழிக்கிறது. போதும். அவன் என்ன பண்ணுது சொல்லுங்க. படிச்சீங்க, வசனம் இப்போ தானே படிச்சீங்க. சொல்லுங்க, என்ன பண்ணுது? அவனை
அலக்கழிக்கிறது, அவனை நுரத்தல்ல பண்ணுது, அவன் பல்ல கடிச்சு என்ன பண்ணுறான், சோர்ந்து போகிறான். இப்போ 20ஆம் வசனம் வாங்க. கண்ட உடனே அவனை அலைக்கழித்து அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அப்போ என்னெல்லாம் செய்யுது, அலக்கழிக்குது, நுரத்தல்ல பண்ணுது, பல்ல கடிக்கிறான், தரையில் கடந்து உருளுறான், சோர்ந்து போகிறான், இது எல்லாம் செய்கிறான். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவன் செய்யலை. என்ன தெரியுமா, சத்தம் போடலை. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணலை, சத்தம் போடலை. மார்க் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இயேசு ஒரு இதே போல ஒரு அசுத்தாவியை துரத்தும் பொழுது அது மிகுந்த சத்தமிட்டு இயேசுவை பார்த்து இயேசுவே தேவனுடைய குமாரனேன்னு கத்துது. ஆனால் இந்த ஆவி கீழே தள்ளுது, நுர தள்ளுது, வேற என்ன பண்ணுது, பல்ல கடிக்கான், சோர்ந்து போகிறான், உருளுறான், அலக்கழிக்குது, போட்டவனை பாடாப்படுத்துது. சத்தம் மட்டும் வரலை. இவன் சத்தம் மட்டும் போடலை. இது என்ன ஆவி அப்படின்னா, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, தடை பண்ணுகிற, அடைக்கிற ஆவி. இது என்ன ஆவி தெரியுமா, ஊமையின் ஆவி. ஹல்லேலூயா. 17ஆம் வசனத்தில் பாருங்க, போதகரே ஊமையான ஒரு ஆவி என் மகனை. அப்போ இது என்ன பண்ணாது, பேசுகிற திறனை அடைச்சிரும். பேசுகிற திறனை, அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை அது அடைச்சிரும். இயேசு அந்த ஆவிக்கு இன்னும் சென்ஸ் பண்ணி சொல்கிறார், ஊமையும் செவிடுமான ஆவியே. 25ஆம் வசனத்தில் ஊமையும் செவிடுமான ஆவியே. அப்போ இது ஆசீர்வாதத்தை தடை பண்ணுற ஆவி, நன்மையை தடை பண்ணுகிற ஆவி. ஒரு சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். தயவு செய்து தூங்காதீங்க, கவனிங்க கவனிங்க. உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகிற முதல் ஆவி என்ன அப்படின்னா, நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தடை பண்ணுகிற ஆவிக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. நன்மையும் சொல்லுங்க, ஆசீர்வாதத்தையும் தடை பண்ணுகிற ஒரு ஆவி. அப்போ நிறைய பேருக்கு இதில் ஒரு கேள்வி வரும், ஏசப்பா ஆசீர்வதிக்கிறத எப்படி இந்த ஆவி தடை பண்ண முடியும்? இது ஒரு பெரிய கேள்வி. ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, ஏசப்பாவோட அந்த ஆவிக்கு வல்லமை குறைவு தான். அப்போ எப்படி இந்த ஆவி நம்மளை தடை பண்ணுது? நிறைய நேரங்களில் தடை பண்ணுகிற ஆவின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோமே, இது ஏன் தடை பண்ணுது? ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டிஐஜி ஒரு ஆஃபீஸர் இருக்கிறார், ஒரு பெரிய ஒரு காவல்துறையில் ஒரு பெரிய அதிகாரி, டிஐஜின்னு வைங்க, அவர் இருக்கிறார். கவர்மெண்ட் அவருக்கு அதிகாரம் என்ன பண்ணியிருக்கு, கொடுத்துருக்கு. அவர் என்ன ஆக்ஷன்னாலும் என்ன செய்யலாம், எங்கே க்ரைம் நடந்தாலும் அவர் போய் என்ன பண்ணலாம், தட்டி கேட்கலாம். ஏன்னா அவருக்கு என்ன இருக்குது, அதிகாரம். நம்ம போய் கேட்க முடியாது, நம்ம கேட்டாலும் ஒரு பையில மதிக்க மாட்டான். ஆனால் அவர் போய் கேட்கலாம், பயப்படுவான். ஏன் அவருக்கு பயப்படுவான்? ஏன் அந்த போலீஸ்காரங்களுக்கு பயப்படுவாங்கன்னா, அவங்களுக்கு மேலே என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது. அவங்கள ஒரு கவர்மெண்ட் அதிகாரப்படுத்தி வச்சிருக்கு. இப்போ இந்த டிஐஜி ஆஃபீஸர் கற்பனை பண்ணிக்கோங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்து, ஐயோ ஆஃபீஸுக்கு போகலை, யூனிஃபார்ம் போடலை, வீட்டுக்குள்ளே ஒரு பனியனையும் போட்டுக்கிட்டு உட்காந்து, சென்னையில் ஒரே க்ரைமாக நடக்கு, சென்னையில் ஒரே இந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை, எங்கே பார்த்தாலும் கொள்ளையும் 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 அடிக்கணும் நியூஸை பார்த்து உட்காந்து அழுதுட்டு இருக்காருன்னு வைங்க. நீங்கள் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, என்ன சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்க. அவர் உட்காந்து என்ன பண்ணுறாரு, ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு நியூஸை பார்த்து. சென்னையில் ஒரே என்ன நடக்கு, கொலையும் கொள்ளையும் நடக்குன்னு ஒரு பெரிய டிஐஜி ஆஃபீஸர் உட்காந்து அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் பக்கத்துலேருந்து என்ன நினைப்பீங்க? ஐயா, நாலுதால ஒரு காரணம் இருக்கும், நீங்கள் அழலாமா,
நீங்க இறங்கி ஆக்ஷன் பண்ண வேண்டிய ஆள் இல்ல. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ கிரைம் நடக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்றது இவருக்கு தகுதியா? இல்லை, இவர் காலையில் எழும்பி குளிச்சு புறப்பட்டு அந்த யூனிஃபார்ம் என்கிற அதிகாரத்தை போட்டு அந்த சீட்டில் போய் உட்கார்ந்து அந்த கிரைம் நடக்கதை தடுக்கிறது இவருடைய தகுதியா? எது இவருடைய தகுதி? அந்த சீட்டில் அதிகாரத்தில் போய் உட்காரணும். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் போய் உட்காரணும். கிரைம் நடக்குதுன்னு கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது, இந்த தேசத்தை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. அவருக்கு ஏற்கனவே அதிகாரம் கொடுத்தாச்சு. அவங்க போய் அந்த சீட்டில் உட்கார்ந்தா வேலை நடக்குமா நடக்காதா? நடக்கும். இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு இதுதான். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நம்ம பெறுவதும் இல்லை, அந்த அதிகாரத்தில் வளர்வதும் இல்லை, அந்த அதிகாரத்தில் நம்ம உட்காருவதும் இல்லை. ஆனால் நம்ம ஃபீல் மட்டும் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்போ சில ஆவிகள் உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக ஆசீர்வாதத்தை தடுக்கிறது என்று சொன்னால், அந்த ஆவிக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஜெயத்தையும் அதிகாரத்தையும் இயேசு ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அதை பெறணும், அவ்வளோதான். அதை பெற்றீங்கன்னா அங்கே தடை நடக்கும், அங்கே பிரச்சனை மாறும். அப்போ நல்ல கவனிங்க, இந்த பூமியில் கர்த்தர் எதை செய்யணும்னு நினைச்சாலும் மனிதனை கொண்டு தான் செய்வார். இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு புரியுது எனக்கு தெரியல. பூமியில் கர்த்தர் எதை செய்ய நினைத்தாலும் தம்முடைய பிள்ளைகளை வைத்து செய்ய தான் அவர் தீர்மானித்திருக்கிறார், அதுதான் செய்வார். அவர் டைரக்டாக, எனக்கு தெரிஞ்சு 99% அவர் கிரியேட் செய்கிறது கிடையாது. அதே போல் பிசாசும் அதே தான். அவன் என்ன செய்ய நினைச்சாலும் ஒரு மனுஷனை பயன்படுத்துகிறான். சரி, கவனிங்க. அப்போ இந்த அதிகாரத்தை இந்த ஆஃபீஸர் பயன்படுத்துகிறது போல கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும், நம்ம பயன்பெறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவி இயேசுவுக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரத்தை பார்க்குது. சீசர்களுக்கே என்ன இருக்கு? சீசர்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? மார்க் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். பிசாசுகளை துரத்த அவங்கள அதிகாரப்படுத்தியாச்சு. அப்போ ஏன் இங்கே துரத்த முடியலை? இங்கே ஏன் துரத்த முடியலை அப்படின்னா, அந்த அத்தாரிட்டி இந்த பையனுக்குள்ளே இருக்கு பாருங்க. இந்த ஆவி, இந்த ஆவிக்கு ஈக்குவலான அதிகாரம் அந்த சீஷர்களுக்குள்ள இல்லை. அவங்க அந்த அதிகாரத்தை ஜெபித்து உபவாசித்து ஆண்டவர்கிட்ட பெறவும் இல்லை. இவர்களுக்குள் இருக்கிற ஜெபத்தை காட்டிலும் வல்லமை காட்டிலும் இந்த ஆவிக்குள்ள இருக்கிற வல்லமை பெரிதாக இருக்கிறபடியால் இவங்க சூன்னு துரத்துறாங்களே தவிர அது அங்கே தான் இருக்கு. ஹல்லேலூயா. அது எங்கே பண்ணது? அங்கே தான் இருக்கு. ஆனால் இயேசுவை பார்த்த உடனே, இயேசு துரத்த கூட இல்லை, அவரை பார்த்த உடனே இது ஏன் அலக்களித்தது என்று சொன்னால், இயேசு உபவாசித்து ஜெபித்து அந்த வல்லமை அதிகாரத்தை பெற்றவராக இருந்தார். அவர் மனுஷனாய் தன்னை தாழ்த்தி எல்லா வல்லமையும் விட்டுட்டு தான் இந்த பூமிக்கு வந்தார். ஒரு மனுஷன் எப்படி வல்லமையில் அதிகாரத்தில் வளரணும்னு அவர் நமக்கு முன்மாதிரியாய் ஜெபித்து காண்பித்து விட்டு போயிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவி முதல்ல சொன்ன உபவாசத்தில் ஜெபத்தினாலும் நமக்கு கிடைக்கிற இந்த ஜெயம் எந்த ஆவி அப்படின்னா, ஜெயம் எதுக்கு மேலே கிடைக்கும்னா ஆசீர்வாதங்களை தடுக்கிற ஒரு ஆவி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இது நமக்கு வேணும்னா என்ன வேணும்? உபவாசமும் ஜெபமும் வேணும் வேணும் வேணும். உங்களால் சுத்தமாக என்னால் உபவாசிக்கவே முடியாது, என் சரீரம் அதுக்கு ஒத்தே வராது அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு நீங்கள் விதி விலக்கு. அது ஆண்டவருக்கு உங்களுக்கும் தெரியணும். இல்லை ஒரு டைமாவது என்னால் ஃபாஸ்ட் பண்ண முடியும்னா, நீங்கள் நைட்டு உபவாசம் பண்ணுறீங்கன்னா நைட்டு லேட்டாக தூங்குங்க ஜெபம் பண்ணிவிட்டு. ஹல்லேலூயா. பகலில் உபவாசம் பண்ணுறீங்கன்னா பகலில் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும். எப்படியும் நீங்கள் ஜெபித்தே ஆகணும். நிறைய பேர் நைட்டு நான் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு சீக்கிரமே படுத்துருவாங்க 9 மணிக்கு. உன்னை காலையில் எழுப்பி சாப்பிட்றலாம்ல சீக்கிரம். ஆண்டவர்கிட்ட டெக்னிக்காக பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு 11 மணி 12 மணி வரையாவது ஜெபித்து விட்டு நீங்கள் படுக்கணும்.
காலையில் லேட்டாக கூட நீங்கள் எழுப்பி உங்கள் வேலையை செய்யுங்க, ஆனால் இதெல்லாம் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த முதல் ஆவி ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவி. இதற்கு மேலே ஒரு ஜெயம் நமக்கு வேண்டும். ரெண்டாவது 21ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 21ஆம் வசனம். எவ்வளவு காலம் ஆயிற்று அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவன் சிறு வயது முதல் கொண்டு இது அவனுக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த உபவாசமும் ஜெபமும் நமக்கு தருகிற ஜெயம் எதற்கு மேலனா, அடுத்த சந்ததிகளை சுதந்தரிக்க பண்ணுகிற ஒரு ஜெயத்தை இந்த உபவாச ஜெபத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்கள் எதிர்காலத்தை இது காக்கும். உங்கள் எதிர்காலத்தை இது காக்கும். சின்ன பிள்ளைகளும் இருக்கிறீங்க, பெரியவங்களும் இருக்கீங்க. உங்கள் எதிர்காலம்னு உங்களுக்கு ஒன்று இருக்குல்ல, அந்த எதிர்காலத்தை அது என்ன செய்யும்? காக்கும். எது? உபவாச ஜெபம். ஏன்னா இந்த ஆவியினுடைய டார்கெட்டை அடுத்த ஜெனரேஷன் தான். ஹல்லேலூயா. இவ்வகை பிசாசுன்னு இயேசு சொல்றால் அது என்ன வகைனா, அது டார்கெட் வந்து அடுத்த சந்ததி தான். அடுத்த சந்ததி தான் அதுக்கு எண்ணம். இந்த அப்பாவுக்கு எப்போ இவனுக்குள்ளே இது வந்தனே தெரியாது, ஆனால் சின்ன வயசுலேயே வந்துட்டு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த அப்பா இவனை நியாயப்பிரமாணத்தில், அவங்க யூதர்கள் தானே, நியாயப்பிரமாணத்தில் வளர்த்து கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே, நியாயப்பிரமாண வசனத்தை அவனுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே பிசாசு அவனுக்குள்ளே வந்துட்டு. அப்போ அது எவ்வளவு கவனமாக இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. சின்ன வயசு தானே, ஒரு 30 வயசு ஆகட்டும், அப்புறம் இவனை பிடிக்கலான்னு அதை நினைக்கல. இவனை இப்போ விட்டா பிடிக்க முடியாது. அது 2 வயசில் பிடிச்சோ, 3 வயசில் பிடிச்சோ, 5 வயசில் பிடிச்சோ தெரியாது. டைம் கரெக்டாக பார்த்து வசனம் அவனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது அவனுக்குள்ளே போயிடுச்சு. உங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வசனம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். வசனம் உங்கள் பிள்ளைகளை காக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவி எப்படிப்பட்டதுன்னா, அடுத்த சந்ததியை குறி வைக்கிற ஆவி, உங்கள் எதிர்காலத்தை குறி வைத்து அழிக்கிற ஆவி. ஹல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த அசுத்தாவி கர்த்தர் உங்கள் மேலே ஒரு பிளான் வச்சுருக்காரு, திட்டம் வச்சுருக்காருல்ல, அதே மாதிரி இதுக்கும் ஒரு திட்டம் இருக்குது. இதுவும் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கு லிஸ்ட்டில் அதுக்கு ஒரு உங்களை குறித்து ஒரு திட்டம் அது வச்சுருக்கும். அவ்வளவு ஞானமாக செயல்படும். ஹல்லேலூயா. ஒரு பவர்ஃபுல் டீமன், ஒரு டேஞ்சரான, ஒரு வல்லமையான ஒரு பிசாசு இது. அது கூடி உட்கார்ந்து வலு சர்ப்பங்களோடு, ஒரு சில ஆவிகளோடு அது கூடி உட்கார்ந்து, இங்கே ஒருத்தன் பிறந்திருக்கான், இவனுக்கு மேலே ஒரு ஊழிய அழைப்பு இருக்குது, இல்லை தெய்வ திட்டம் இருக்குது, இல்லை இங்கே ஒரு வாலிப பிள்ளை இருக்கா, இவளுக்கு மேலே ஒரு தெய்வ திட்டம் இருக்குது, ஒரு தெய்வ அழைப்பு இருக்குது, இவளை குறித்து தெய்வம் ஒரு திட்டம் வச்சுருக்காரு அப்படின்னு அதை கண்டுபிடிச்சின்னா உட்காந்து ஆலோசனை பண்ணி அந்த லைஃப்பை அழிக்கிறதுக்கு அது ஒரு பிளான் போட்டு வைக்கும். 30 வயசில் இதை செய்யணும், 20 வயசில் இதை செய்யணும், 25 வயசில் இதை செய்யணும், 16 வயசில் இதை பண்ணோன்னு அது ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கு. கண்ணு திறக்கட்டும். நம்ம கண்ணு சும்மா நான் ஜோம் பண்ணுவேன், சர்ச்சுக்கு போவேன், தேவ சித்தம் வாழ்க்கையில் நடக்கும், அதெல்லாம் ஏமாறாதீங்க. நீங்கள் அந்த ஆவிக்கு இடம் கொடுத்துட்டீங்க, கர்த்தர் திட்டம் எல்லளவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. இதுக்கு திட்டம் மட்டும்தான் நடக்கும். அந்தந்த வயசில் என்னென்ன செய்யணுமோ செய்யும், குறிப்பிட்ட வயசு வரும்போது தூக்கிடும் ஆளை. ஹல்லேலூயா. நான் பயமுடுத்த சொல்லலை, நிறைய இடங்களில் நான் பார்த்து தான் சொல்கிறேன். இதை இதுக்கு இவனுக்குள்ளே வந்த இவனை இந்த மாதம் இந்த நாள் இவனை தற்கொலை பண்ணி இவனை கொல்லணும்னு நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். தெரியாமல் இந்த கூட்டத்துக்கு வந்துட்டான். எத்தனை ஆவி சொல்லியிருக்கு தெரியுமா? அது அப்போ ஆச்சரியமாக கேட்கும் பொழுது அது என்ன பண்ணி வச்சுருக்கு, மார்ச் மாதம் 15ஆம் தேதி 2025 அது ஒரு டேட்டை போட்டு அன்னைக்கு இவனை கொல்லணும்னு அது ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கு. உபவாசமும் ஜெபமும் இந்த ஆவிகளுக்கு மேலே நமக்கு ஒரு அதிகாரத்தை தரும். இது அடுத்த சந்ததிகளை டார்கெட் பண்ணும். சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் கவனிங்க, உங்கள் எதிர்காலத்தை அதை டார்கெட் பண்ணும். இவனை வாழ விடக்கூடாது. ஒரு கட்டத்துக்கு மேலே
நீங்கள் ஒரு வயசு வரும்போது நம்ம என்ன நினைப்போம், எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நான் நல்லா வந்துடுவேன், நல்லா இப்படியே நம்ம போவோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கே தெரியும், என்ன ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கி, எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, எவ்வளோ அறிவு இருக்குது, நான் எவ்வளோ அறிவாக எல்லாம் பண்ணுறேன், ஆனால் எதுவுமே எனக்கு ஏன் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கன்னு உனக்கு புரியாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்குது, உன் எதிர்காலத்தை கரையான போல் அரிச்சிக்கிட்டே இருக்கு. உன் திறமை டேலண்ட் எல்லாம் ஒன்று இல்லை, நான் இதுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உனக்குள்ளது கொடுத்துரும். நீ எங்கே போனாலும் வாசல் அடைச்சிரும், எல்லா ஆசீர்வாதத்தையும் அடைச்சிரும், எல்லா பணங்களையும் அதை அடைச்சிரும். ஒன்றும் உனக்கு ஸ்கூலுக்கு போனால் படிக்க முடியாது, காலேஜ் போனால் படிக்க முடியாது, படிக்கிற இடத்துல வேறு இடங்களில் திசை திருப்போம், வேறு போதை பழக்கங்களுக்கு நேராக திசை திருப்பிடும். ஏன்னா அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கு. இவன் படிக்க விட்டா இவன் தேவராஜ்யத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுவான், இவன் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான், கர்த்தருடைய ஊழியத்தை கட்ட ஆரம்பிச்சிருவான், இவன் கையில் பணமே கொடுக்கப்படாது, சின்ன வயசில் அடி, 15 வயசில் அடிக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் இவன் வளர்ந்து 30 வயசு ஆகிட்டா கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிடுவான், சர்ச்சு கெட்ட கொடுப்பான்னு அதுக்கு 15 வயசுலேயே தெரியும். அது எதிர்காலத்தை டார்கெட் பண்ணும். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், வெரி வெரி டேஞ்சரஸ் ஸ்பிரிட், ரொம்ப ரொம்ப பொல்லாத இவ்வகை பிசாசுன்னு இயேசு சொன்னார்ல. முதல் வகை என்னன்னா ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவி. ரெண்டாவது இந்த வகை என்ன வகைன்னா எதிர்காலத்தை குறி வச்சு அடிக்கிற ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த தகப்பன் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பலவீனமான அந்த பையனை இயேசுக்கு கையில் அப்படியே கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படியே இயேசு கையில் கொடுத்தார். ஆனால் திரும்பி வரும்பொழுது அந்த பையன் எப்படி வந்தான்? புது மனுஷனாக வந்தான். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனையை உபவாச ஜபத்தோடு இயேசு கையில் கொடுங்க, இயேசு திருப்பி தருவார். நீங்கள் கொடுத்த மாதிரி வராது, ஆசீர்வாதமாக திரும்பி வரும். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் நீங்கள் எதை யோசித்து கொண்டு இருந்தாலும் சரி, அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த சூழ்நிலையை, இந்த காரியத்தை உங்கள் கையில் நான் தாரேன். ஆனால் நீர் எனக்கு திருப்ப தரும்பொழுது நீர் புதுதாக்கி எனக்கு தரணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெபிக்க நடத்துகிற, அதனால தான் நான் நடத்துகிறேன். ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கிவ் இட் டு காட். ஏசப்பா, அன்னைக்கு அந்த மலையின் அடிவாரத்தில் அந்த பையனுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளையை உங்கள் கையில் கொடுத்தார்ல, நான் இன்னைக்கு கொடுக்குறேன் இந்த காரியத்தை, இந்த சூழ்நிலையை எனக்கு உங்களுடைய கருத்தில் கொடுக்குறேன், திருப்பி எனக்கு ஆசீர்வாதமாய் தாரும். ஹல்லேலூயா. சரி, இது எப்படி எதிர்காலத்தை டார்கெட் பண்ணோம்னா, இது திசை திருப்போம். இதை நம்ம என்ன பண்ணோம்? திசை திருப்போம், மைண்டை திருப்பி விட்டுரும். ஹல்லேலூயா. அப்படிலாம் இருக்குது. அப்படிலாம் அதாவது இந்த ஆவி மண்டலங்களை குறித்துலாம் பேச போனால் ஊழியக்காரங்களே சொல்லுவாங்க, என்ன இதெல்லாம் ரொம்ப பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க நான் அப்படி சொல்லுவாங்க. அதனால் நான் ரொம்ப அதை பற்றி பேசுகிறது ரொம்ப குறைச்சிக்கிறேன். காலேஜு போயிட்டு இருப்பான், திடீர்னு மண்டை குழம்பி எங்கேயோ போயிடுவான். எப்படி வந்தான்னு அவனுக்கே தெரியாது. இப்படியெல்லாம் செய்யும். நீ நினைக்கிறிய உன் திறமை டேலண்டெல்லாம் அது ஊதி தள்ளிடும். ஹல்லேலூயா. உங்கள் திறமை இருக்குல்ல, உங்கள் ஞானம், உங்கள் பணம், பட்டம், பதவி, சொத்து, சுகம், அதெல்லாம் அது பூன்னு ஊதி பறத்திடும். அது பிடிச்சிட்டு ஒரு ஆளை அவனை கிறுக்க ஆக்கிரும். அப்படி எதுக்கு இங்கே வந்தேன்னு நின்று முழிப்பான், பேக்குன்னு. வண்டி ஓட்டும் பொழுது, பைக் ஓட்டும் பொழுது வண்டியை தள்ளி விடுமா. ஹல்லேலூயா. நிறைய சொல்லலாம், சொன்னால் ரொம்ப பயந்துருவீங்க. நான் அவனை குறித்து பெருமையாக பேச வரல, நமக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆனால் உபவாசமும் ஜெபமும், நான் சொல்கிறேன், இந்த ஆவிக்கு முன்னாடி உங்களை ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களை நிப்பாட்டும். ஹல்லேலூயா. இந்த ஆவியை நீங்கள் கழுத்தை திருவி உங்கள் காலு கீழே கொண்டு வரணும்னா உபவாசமும் ஜெபமும் இருந்தால் தான் முடியும். நான் நெல்லை ஜெபராஜ் ஐயா சொல்வார், நான் ரத்தத்தில் கையெழுத்து போட்டு தாரேன்னு சொல்வார். அதே மாதிரி நான் சொல்கிறேன், ரத்தத்தில் பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு நான் தாரேன். உபவாசமும் ஜெபமும் இல்லாமல் இந்த ஆவியை நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாது. நான் தாழ்மையாக என் சின்ன அனுபவத்தில் நான் பார்த்து நான்
என் இருதயம் அழுது இதை நான் பேசும்பொழுது. அவ்வளோ, அதாவது திறமை, பணம் இதெல்லாம் நம்பி அழிஞ்ச ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஆவிகள் வந்து குடும்பத்தில் என்னென்ன வேலையில் செய்ய தெரியுமா? எங்க ஒரு மனுஷனுடைய மைண்டை மாற்றிட்டா அவன் அவ்வளோதாங்க, அவன் ஃபியூஸ் பிடுங்கின பல்பு. அல்லேலூயா. ஒரு மனுஷனுங்க மைண்டை என்ன செஞ்சிடலாம்? இப்போ நீங்கள் காலையில் சர்ச்சுக்கு வரணும்னு உங்கள் மைண்டில் ஒரு தீர்மானம் பண்ணால வந்தீங்க. இது என்ன பண்ணும்? மைண்டை குழப்பமா, திசை திருப்புகிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. இதை நீங்கள் ஜெயிக்கணும்னா இயேசுக்குள்ள இருந்துல ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் வெளிச்சத்தை நீங்கள் கேரி பண்ணா இந்த ஆவிகள் உங்கள் முன்னாடி அலக்களித்து ஓடும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆவியாக இருக்கட்டுங்க, நீங்கள் சவால் விட்டு நிற்கலாம். உங்கள் உபவாசம் ஜெபத்தில் அவனை சவால் விடலாம். ஹல்லேலூயா. மோசஸ் ராஜசேகர் ஐயா பாடார், சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. கைத்தட்டி பாடலாம். தேவனை போல் வீரர்கள் நாங்க, சவாலே சமாளி, சத்தானே நீ ஏமாளி, சவாலே சமாளி, சத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம். சவாலே சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடும். சவாலே. ஹல்லேலூயா. பவுலெல்லாம் சவால் பிசாசுக்கு. ஹல்லேலூயா. அதை சொல்லுவாங்கள்ல, ஒன்றும் பண்ண முடியல, அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குறி சொல்கிற ஆவி ஏவுகிற அந்த பொண்ணு பவுலை பார்த்தோன்னா கத்துது, இது தேவனுடைய ஊழியக்காரங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பாடா, நல்ல மனுஷனாவது சொல்லலை, ஆவியாவது சொல்லுதே. தவறான இடத்துலேருந்து எனக்கு ஒரு புகழ்ச்சியும் வேண்டான்னு அந்த ஆவியை துரத்துறாரு. அது அவனுக்குள்ளே இருந்த அந்த சர்ப்பம் வெளியே வந்துடுச்சு, சர்ப்பத்தின் ஆவி. இப்படியெல்லாம் சவாலாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறார், நான் என் ஓட்டத்தை முடித்தேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த ஆவி ஓட்டத்தை முடிக்க விடாது. ஓட்டத்தை என்ன பண்ண விடாது? அதான் சொல்கிறேன்ல, பிறந்த உடனே அது கணக்கு போட்டுரும். 12 வயசில் இதை பண்ணணும், 15 வயசில் இதை பண்ணணும், 30 வயசில் இதை பண்ணணும், இந்த வயசில் தூக்கணும், அதுக்கு பிளான். ஆனால் இயேசுவுக்குள்ள இருந்த அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வந்தால் நீங்கள் அந்த ஆவியை, அது உங்களை பார்த்தாலே ஓடும். ஹல்லேலூயா. நீங்கள் போனெலாம் வரட்டாண்டா, அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வந்தால் போதும், உங்களை பார்த்தா அது நடுங்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் ராதாபுரம் என்கிற ஒரு கிராமத்தில் ஊழியம் பண்ணி கொண்டு இருந்தோம். அந்த பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒரு குறி சொல்லுற ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து ஆணி பலகைக்கு மேலே காலை வச்சுட்டு நாக்கை இவ்வளவு நேரத்துக்கு நீட்டிட்டு, அந்த அம்மா 3 அடி 4 அடி தான் இருக்கும், இவ்வளோ கட்டையாக முடியை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து போட்டுட்டு கையை இப்படி ஒரு சிம்பிள் வைக்க எப்படின்னு தெரியல வச்சுட்டு குறி சொல்லும். நாக்கு நீட்டிட்டு ஆனால் சத்தம் பேசி குறி சொல்லும். அதுக்குள்ளேருந்து வேற ஒரு ஆவி பேசும். உங்களுக்கு உங்கள் பைக்கு தொலைஞ்சிட்டு, உங்கள் காரு தொலைஞ்சிட்டு, உங்களுக்கு என்ன பொருள் தொலைஞ்சிட்டுனால கரெக்டாக சொல்லும், அங்கே இருக்கு போய் எடுத்துக்க. ஹல்லேலூயா. இந்த அம்மா ஒரு நாள் எங்கள் சர்ச்சைக்கு வந்தது. ஏசப்பா பற்றி கொஞ்சம் சொன்னோம். அந்த அம்மா பேசும் பொழுது அந்த அம்மா அப்படியே அழுது, அந்த அம்மா அப்படியே அழுதாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கொஞ்ச நாள் ஆண்டவர் என்ன தீவிரமாக என்னை ஜெபத்தில் கொண்டு போனார். எதுக்கு ஆண்டவர் இவ்வளோ தீவிரமாக நம்மளை ஜெபத்தில் கொண்டு போகிற எனக்கு புரியல. அதான் சொல்கிறேன், ஒரு சீசனில் ஆண்டவர் உங்களை தீவிரமாக ஜெபத்தில் கொண்டு போகும்போது அந்த ஸ்பீடுக்கு நீங்கள் ஓடி வந்துடணும், ஆவியானுடைய ஸ்பீடுக்கு. ஹல்லேலூயா. அந்த ஸ்பீடுக்கு நீங்கள் ஓடி வந்துட்டீங்க, சில காரியம் உங்களை கொண்டு நடக்கும். ஒரு நாள் நைட்லாம் நான் பைபிள் படிச்சுட்டு நான் என்ன ஜோம் பண்ணுறேன், இந்த வசனம் எனக்குள்ளே போய் எரேமியா சொல்கிறார்ல, அது எரியுதுன்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி எரியிற ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சி. என்னால் உட்கார முடியல, அப்படியே நான் ஒரு பந்து போல சுருண்டு அழுது ஆவியில் நிரம்பினேன்.
அடுத்த நாள் இந்த அம்மா காலையில் வந்து நிற்கிது. இந்த அம்மாட்ட ஆண்டவரை பற்றி சொன்ன அந்த அம்மா அப்படியே அழுது, பெட்டி படுக்கையெல்லாம் விட்டுட்டு சொல்லுது, நான் நாளையிலேருந்து இங்கே தான் வந்து இருப்பேன், எனக்கு இந்த கோயிலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். அந்த ஊரில் பெரிய ஒரு குறி சொல்கிற அம்மா. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பூரணமாக அந்த அம்மாவுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த அம்மா சொல்கிறாங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து விரட்டுனாங்க, நீங்கள் எப்படி விரட்டுனீங்க? அப்போ நான் சொன்னேன், என்னால் அல்லம்மா, நான் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் அன்றைக்கி நான் சுவிசேஷம் சொல்லும்போது இயேசு விசுவாசிச்சிங்கள, இயேசு உங்களை உண்மையாக நேசிக்கிறார் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி பைபிள் வாசிக்க கற்றுக் கொடுத்து அந்த அம்மா ஜெபங்களை பங்கெடுக்க வைத்து, இந்த அம்மா அவங்க குறி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க வருவாங்க பாருங்கள் வெளியூரில் இருந்து. நான் என்னை விட ஒரு பெரிய சாமிகிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அந்த அம்மா. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, ஐயா இன்றைக்கி இந்த ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், என்கிட்ட குறி கேட்காக வந்தாங்க, என்னோட ஒரு பெரிய சாமி ஒன்று இருக்குது, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிற. யாருன்னா பெரிய சாமி நல்ல குறி சொல்லுவாருன்னு என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே கொண்டு சர்ச்சில் உட்காந்துருக்கோம். பாதியில் எழும்பி ஓடும், ஆராதனையில் இருக்க முடியாமல் சத்தம் கேட்காம இப்படி பிடிச்சிட்டு உட்கார, திரும்ப உட்காரு. இப்படியெல்லாம் அந்த ஊழியங்களில் ஆண்டவர் செய்தார். அந்த அம்மாவை கொண்டு ஒரு படிப்பறிவு கிடையாது, குறி சொல்லி பொழைச்சி கொண்ட அந்த அம்மா பெரிய ஆத்துமாதாய பண்ணுறவங்கள மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சம் உங்களுக்குள்ளே வேணும். என்ன வேணும்? இயேசுவின் வெளிச்சம் உங்களுக்குள்ளே வேணும். இந்த ஆவி இது அப்படி பண்ணும். மூன்றாவது நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த மூன்றாவது ஒரு காரியம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். இவனை கொல்லும்படிக்கு தீயிலும் தண்ணீரையும் தள்ளிட்டு நீ ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு பக்கம் ஒன்று தெரியுமா? ஆண்டவருடைய இரக்கம் ரொம்ப பெருசு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய இரக்கம் ரொம்ப பெருசு. ஒரு 80 வயசு பாட்டி ஒரு சாட்சி கேளுங்க. 80 வயசு பாட்டிக்கு ஒரு பிசாசு போராட்டம். இந்த பாட்டி வந்து ஜெபம் பண்ணும்போது ஆடுது. எப்போ உள்ளே வந்த? நான் 16 வயசு. எப்போ வந்துச்சு? 16 வயசு. எதுக்கு வந்த? இவ்வளோ கொல்ல வந்தேன். அடத்து, 16 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் கொல்ல போயிடுச்சு, இன்னும் கொல்லலையா நீ? ஏன் தெரியுமா கொல்லலை? இவா அடிக்கடி இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுவா. அன்னைக்கு கொல்லலான்னு பக்கத்தில் வருவேன், இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுவா. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய இரக்கத்தை அந்த அம்மா மேலே ஆண்டோட இறக்க 16 வயசுலேருந்து இந்த ஊழியக்காரத்து நீ ஒரு பிசாசா? பிசாசுன்னு வெளியே சொல்லாத, கேவலம். 16 வயசுலேருந்து போராடி இருக்க, வயசு 80 ஆச்சு, இன்னும் கொல்ல முடியல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இழைச்ச கிருபை பெரியதுங்க. எத்தனையோ பொல்லாத ஆவிகள் நம்மளை கொன்று இருக்கணும், கர்த்தர் நம்மளை ஜீவனோட வச்சிருக்கார். அவர் நம்ம வைத்த கிருபை பெரியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆவி நான் சொன்னது போல கடைசியில் அது டார்கெட், உயிர் டார்கெட் பண்ணும். உயிரை அவனை கொல்லும்படி அது டார்கெட் பண்ணும். ஹல்லேலூயா. ஓட்டத்தை முடிக்க விடாது, பாதியில் இவனை தூக்கணும், பாதி வயசில் தூக்கணும். இதான் அதுக்கு டார்கெட். இவனை அழிச்சிடணும், இந்த குடும்பத்தை அழிச்சிடணும். இப்படி அதுக்குடைய எண்ணம். ஹல்லேலூயா. இது என்ன பண்ணும் தெரியுமா? உங்கள் திறமைகள், டேலண்ட்டு, உங்கள் கனி, உங்கள் கேரக்டரு, உங்கள் வரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும். இதுதான் அப்படி தான் இது பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன செய்யும்? அழிக்கும். அப்போது நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு பக்கத்தில் இதால் கொல்ல முடியலை, இவனை என்ன பண்ண முடியல, சின்ன வயசில் பிடிச்சாலும் இவனை கொல்ல முடியல. ஆனால் அது சோர்ந்து போகலை. அது என்ன பண்ணல? அவங்க அப்பா சொல்கிறாரு, அநேக தரம் இவனை கொல்ல பார்த்துச்சு. என்ன தெரியுமா? அதான் சொன்னேன், மைண்டில் மெண்டல் பிடிக்க வச்சிடும். நல்லா இருப்பான், போய் தண்ணிக்குள்ளே போய் குதிச்சிருவான். தண்ணியில் குதிச்சாலும் பரவாயில்ல, நம்ம உள்ளே போய் திரும்ப குதிச்சு என்ன பண்ணிடலாம், தூக்கிட்டு வந்துடலான்னு வைங்களேன். தீ எங்கேயாச்சுன்னு அங்கே போய் குதிச்சிருவானா. உங்கள் அப்பா கிளியராக சொல்கிறாரு, அவன் குதிக்கலை, அவனை பிடிச்சி அது தள்ளுது. ஹல்லேலூயா. எங்கேயாவது தீ எரிஞ்சிட்டு இருந்தால் போய் குதிச்சிருவான் தீக்குள்ளே. தீக்குள்ளே குதிச்சா போய் நம்ம குதிக்க முடியும்?
இப்படி அப்போ எவ்வளவு அங்கே அப்பா பாடுபட, தகப்பன் பாடுபட யோசிச்சு பாருங்க. அந்த தகப்பன் அவர் சொல்கிறார், என்னால் விசுவாசிக்க முடியலன்னு சொல்கிறார்ல. ஒரு வகையில் எந்த மனுஷனும் சோர்ந்துருவாங்க. இப்படி ஒரு பிள்ளையை சின்ன வயதுலேருந்து வளர்க்கும், எவ்வளோ உடஞ்சிருப்பார் அவர், எவ்வளோ அழுதுருப்பார். ஹல்லேலூயா. பெத்த பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இயேசு மனதிறங்குறார். ஹல்லேலூயா. அவருடைய கண்டிஷனை புரிகிறார். இத்தனை வருஷம் இவன் பாடா பட்டான்டா, இவன் விசுவாசிக்க முடியலன்னு சொல்கிறதும் ஒரு காரணம் தான். இயேசு அவனுடைய கண்டிஷனை, அவருடைய நிலைமையை புரிந்து கொள்கிறார். நம்ம தெய்வம் நம்ம புரிந்து கொள்கிற தெய்வம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஓப்பனாக பேசணும். ஆண்டவர், என்னால் முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் மனம் இரக்கம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. இல்லை நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான், அப்படிலாம் லைன் வரையலாம் மாட்டார். நம்முடைய கண்டிஷன் அவருக்கு புரிந்து. அப்பா சொல்கிறார், என்னால் விசுவாசிக்க முடியலை. ஏன்னா கண்ணால் பார்க்குறாருங்க. வாலிப போய் தண்ணிக்குள்ளேயும் தீக்குள்ளேயும் குதிக்கும். எப்படி இருக்கும்? தூங்க முடியுமா? நைட்டு நிம்மதியாக ஒருவாய் சாப்பிட முடியுமா? ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வீட்டில் எப்பவும் கெட்டி தான் போடணும். எப்போ அத்துட்டு ஓடுறான், எங்கே போய் குதிக்கிறான்னு தெரியாது. ஹல்லேலூயா. லிட்டரலாக ஒரு பைத்தியத்து கூட வாழ்ந்த மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவர் மேல் மனதிறங்குறார். ஹல்லேலூயா. ஆனால் இருக்க ஆச்சரியத்தை பாருங்கள். இது கீப் ஆன் ட்ரையிங், அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. இவனை கொன்னுறணும், என்னைக்காவது அவனை கொன்னுறணும். ஆனால் இயேசு குறுக்க வந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, உங்கள் சூழ்நிலை குறுக்கே கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. சில ஆவிகள் சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் குறுக்கிடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் குறுக்கிடுகிறார். ஹல்லேலூயா. அந்த பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் குறுக்கே வந்து நிற்கிறார். உங்களுக்காக, உங்கள் மேல் மனதிறங்கி, உங்கள் மேல் கிருபை வைத்து, சில பொல்லாத ஆவிகள் உங்களை ஜெயம் எடுக்காதபடி கர்த்தருடைய ஆவியானவர் குறுக்கே வருகிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத ஆவிகள் துரத்தப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கைகளை தட்டி இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. அமைதியாக உட்காருங்க. தீர்க்க தரிசன வார்த்தை வரும் பொழுது கைகளை தட்டி உற்சாகமாக அதை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் சில ஆவிகளை உங்கள் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற ஆவிகளுக்கு அவர் குறுக்க வர்றார். அதனுடைய திட்டத்தை அழிக்கிறார், அவனுடைய தந்திரத்தை அழிக்கிறார், அவனுடைய வஞ்சகத்தை அழிக்கிறார். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த 25ஆம் வசனமும் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆவி என்ன பண்ணுறாரு? ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அதட்டினார். அது சத்தமிட்டு அவனை மிகவும், இதுதான் அது கடைசி கிளம்புறது பாருங்க. சில விஷயம், ஆமேன் ஹல்லேலூயா, அது கடைசியில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் பாரு. ரொம்ப ஓவராது பண்ணுது. ஆமேன். அவனை பிடிச்சி அலக்கழிக்குது. இது வரைக்கும் அப்படி அலக்கழிக்கலை. அலக்கழித்து அது என்ன பண்ணுது? புறப்பட்டு போயிட்டு அவன் செத்து போனான் என்று சொல்லத்தக்க ஹாலே. அப்போ என்ன பாடுபடுத்திருக்கு பாருங்க இந்த ஆவி. அவன் மூச்சு பேச்சு இல்லாமல் அவன் கிடக்கிறான். செத்துட்டான்னு நினச்சாங்களாம். டெட் பாடி மாதிரி அப்படி கிடக்கிறான். கை கால் அசையலை, மூச்சு விடலை, கண்ணெல்லாம் சொருகி போய் டெட், செத்துட்டான் அவன், டெட், அவ்வளோதான். இயேசு ஏதோ பண்ணிட்டார், இவன் நான் செத்து போயிட்டான். ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? அந்த முடிஞ்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க பாருங்க, அங்கே ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க பாருங்க, அங்கே ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். என்ன பண்ணார் தெரியுமா? கையை பிடிச்சி அவனை அப்படியே தூக்குறார். அவனுக்கு உயிர் வந்த மாதிரி தான். லிட்ரலாக அவனுக்கு திரும்ப உயிர் வந்த மாதிரி தான். ஹல்லேலூயா. அவனை அப்படி உயிர் தெழுந்த, அந்த இடத்துல உயிர் தெழுதுற வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே அவனுக்கு ஒரு ஜீவன் திரும்ப வந்த மாதிரி அவன் எழும்பி நிற்கிறான். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சின்ன பிள்ளை போல அவங்க அப்பா கையில் திரும்ப கொடுக்குறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் கை பிடிக்கிறது ஒரு புது துவக்கம். பைபிளில் கை ஆண்டவர் பிடிக்கிறார்ல, கையை பிடிக்கிறேன்னு சொல்கிறார்ல, இந்த கையை பிடிக்கிறது ஒரு உடன்படிக்கை. இந்த கணவன் மனைவி கை பிடிச்சி உடன்படிக்கை பண்ணுறது போல் அது ஒரு புது ஆரம்பம். ஹல்லேலூயா.
நீங்கள் பாருங்கள், ஏசாயா 41:13 நீ வாசிக்கண்டாம். ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறார், உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், நீ பயப்படாத. அல்லேலூயா. ஏசாயா 45:1 இந்த டிவியில் வருது பாருங்கள். கோரேசுக்கு கையை பிடிச்சி ஆண்டவர் சொல்கிறார். கோரேசுக்கு கையை பிடிச்சி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வசனத்தை தான் சொன்னார், இந்த வாக்குத்தத்த வசனம். அல்லேலூயா. அவன் எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்கிறார். கோரேசு கையை பிடிச்சி சொல்கிறாரு, எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்காத, ஒரு புது ஆரம்பத்துக்குள்ளே அவரை கொண்டு போகிறேன், ஒரு புது பரிமாற்றத்துக்குள்ளே நான் உன்னை கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. வெண்கல கதவை நான் உடைச்சி இரும்பு தாழ்பால உனக்கு முன்னாடி முறிச்சு. ஆமேன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாகவே இந்த ஆண்டு நமக்கு நிறைவேறும். ஹல்லேலூயா. மார்க் 1:31 செத்து போயிடுவாங்கன்னு நினச்ச பேதுருடைய மாமியார் இயேசு கையை பிடிச்சி தூக்கி அவங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மார்க் 5:41 செத்தே போயிட்டா ஒரு பிள்ளை, இயேசு கையை பிடிச்சி தூக்கி தலித்தாகுமின்னு சொல்கிறார். அப்போ கையை பிடிக்கிறது அங்கே ஒரு புது துவக்கம், புது ஒரு உயிர்த்தெழுதல், புது ஜீவன் நடக்கிறது. அதே வேலை தான் இயேசு இங்கே பண்ணுறார். இந்த செத்துட்டான்னு சொன்னால் பாருங்கள், இயேசு நீங்கள் சொல்கிறது என்னடா, நான் என் பிள்ளைக்கு உயிர் கொடுக்குறேன்டான்னு கையை பிடிச்சி அவனை தூக்கி நிப்பாட்டிட்டார். ஹல்லேலூயா. இதே பேட்டர்ன் தான் பேதுருவும் பயன்படுத்தினார். முடவனை பார்த்து எலும்பி நடன்னா அவன் உட்கார்ந்து இருக்கான், கையை பிடிச்சி தூக்கி விட்டார். இயேசுக்கு சீசன், இயேசுடைய ஸ்டைலில். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய கரம் நம்ம பிடிக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த கையை பிடிக்க எபிரேயர் 8:9 சொல்லுகிறது, கையை பிடிப்பது என்பது அது ஒரு உடன்படிக்கையாம். எபிரேயர் நிருபம் 8:9 உங்கள் வலது கையை ஆண்டவர்கிட்ட கொடுத்து சொல்லுங்கள், எசப்பா என் கையை பிடிங்க, எனக்கு ஒரு புதிய துவக்கத்துக்குள்ளே கொண்டு போங்க, புதிய துவக்கத்துக்குள் கொண்டு போங்க. இந்த உபவாசித்து நான் ஜெபிக்கிறேன், இந்த நாட்களில் என்னை ஒரு புது துவக்கத்துக்குள் கொண்டு போகிறோம், என் கையை பிடிங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. 3 இந்த வகை பிசாசு 3 காரியங்களை செய்கிறது. 1 ஆசீர்வாதங்களை தடுக்கிறது, நன்மைகளை தடுக்கிறது. 2வது எதிர்காலத்தை குறிவைத்து சிறு வயதிலிருந்தே அடுத்த சந்ததிகளை பாதிக்கிறது. 3வதாக ஓட்டத்தை வெற்றியாய் ஓட முடியாதபடி தடுக்கிறது. இந்த வகை ஆவிகளை நம்ம ஜெயம் எடுக்க நமக்கு ஒரு நல்ல விசுவாசமும் நல்ல உபவாசமும் நல்ல ஜெபமும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிற எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக இருக்குது. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். கேட்ட வார்த்தைகளை வைத்து நீங்களே ஜெபம் பண்ணுறீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். லைட்டாரா எந்த வார்த்தை உங்களை தொட்டதோ அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். லைட்டாரா காஷகேட்டலா டாண்டா தடா ஓட்டலே கேஷகேட்டாரா பாலா கபாலரபா. ஹல்லேலூயா. 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 ஆமென். 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 இயேசப்பா மக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர். ஆமென். என்னை கல்லாட தகப்பன் நம்முடைய வலக்கரத்தை நீட்டி
நம்மை பிடிக்கிறார். நீ தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன்னீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன்னீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட பாடுவோம். தகப்பன்னீர் அவருடைய வலது கரம் இந்த காலை வேளை நமக்காய் நீட்டப்படுகிறது. அந்த கரத்தை பிடித்துக் கொள்வோம். ஓ தகப்பன்னீர் தாங். ஒரு புதிய துவக்கத்துக்குள், ஒரு புதிய பரிமாற்றத்துக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரை கொண்டு செல்கிறார். தகப்பன்னீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டேன். தகப்பன்னீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன்னீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட. ஓ ராகா ஷட்டலா ராகா பாலரபா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ ராதிரா கண்டாடா ஷிகேட்டலா. இயேசுவின் கரம் வானத்தையும் பூமியும் அண்ட சடாசரங்களை படைத்த புதிதாய் உருவாக்கின கர்த்தருடைய கரம் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நேராய் நீட்டப்படுகிறது. அந்த கரத்தை பிடித்து உங்களை தூக்குகிறார். உங்கள் வல கரத்தை பிடித்து உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு அனுபவம். ஒரு புதிய பரிமாற்றத்துக்குள், ஆவியில ஒரு புதிய ஆமென் ஆழத்துக்குள் கர்த்தர் உங்களை எடுத்து செல்லுகிறார். எனக்கு அபிஷேகம் இல்லைன்னு சொல்றீங்களா? அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள எடுத்து செல்லுகிறார். ஆசீர்வாதத்தின் ஆழத்துக்குள் எடுத்து செல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் எல்லாம் முடிந்தது என்று சொல்றாங்களா? அந்த முடிந்ததிலே ஒரு புதிய துவக்கத்தை இயேசு இந்த காலை வேளையிலே தரும்படியாய் அவருடைய பலத்த ஆணி பாய்ந்த கரம் தேவ மகனை மகளை உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. விசுவாசித்த கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பொல்லாத ஆவியே, இயேசுவின் கரம் என்னை பிடித்து தூக்குகிறது. உனக்கு மேல எனக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை பிடித்து தூக்கி உங்களை அதிகாரப்படுத்துகிறது. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, உங்கள் எதிர்காலத்துக்கு விரோதமாய் போராடுகிற, ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் போராடுகிற, உங்க ஓட்டத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்த ஆவிக்கு மேல ஒரு அதிகாரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. receive a fire, receive the anointing, receive it in the name of Jesus. உங்க சந்ததியில் மகிமையின் வெளிச்சம், ஒரு அதிகாரம். எல்லாரும் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்புங்க. கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பொல்லாத ஆவியை காட்டிலும் ஓ வைராக்கியம் நிறைந்தவராய் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது நான் ஆவியில பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியை எடுத்துக்கொண்டு, தம்முடைய கரத்தில் அக்கினியை எடுத்துக்கொண்டு யாருடைய தலையில இதை வைக்கலாம் என்று வைராக்கியமாய் சுற்றி வருகிறார். ஒரு அக்கினி கலல், அக்கினி தலல் உங்கள் மேல் வைக்கப்படுகிறது. Receive it, receive it, receive it. உன் சந்ததி பிள்ளைகளை ஓ பொல்லாத ஆவி தொட முடியாது. தேசத்துல உயர்ந்த இடத்துல இருப்பாங்க, ஊழியக்காரங்களா இருப்பாங்க, ஓ அநேக ஆயிரங்களை கர்த்தருக்குள் நடத்துறவங்களா இருப்பாங்க. ஏ சர்ப்பத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். ஓ ஷேகாட்டலாரா. கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம் எனக்காய் நீட்டப்பட்டிருக்கிறபடியால் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய். கர்த்தருடைய கரம் நம்முடைய தலை நிமிர்த்தோ, நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. ஹல்லேலூயா. தகப்பன்னீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். பாடுவோம். தகப்பன்னீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமா.
பாடுவோம். தகப்பன்னீர் தகப்பன்னீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். ஒரு விசை கூட கரங்களை தட்டி இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துவோம். மகனே மகளே, நீ பயப்படாதீங்க, நீங்க அந்த பொல்லாத ஆவிக்கு பயப்படாதீங்க. கர்த்தருடைய வலது கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கரத்துக்கு மிஞ்சி ஒன்றும் அவனால செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதுல முடிஞ்சிட்டு நினைக்கிறீங்களோ, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்களோ, அதே இடத்துல கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை தர அவருடைய கரத்தை நமக்காக நீட்டுகிறபடியால் கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.